வணக்கம் நேயர்களே. ஒரு மூத்த இராணுவத்தினுடைய புலனாய்வு தளபதி உடனடியாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்கின்றார். தானாகவே செய்தார். என்ன காரணம் என்பதை செய்தியூடாக பார்ப்போம். இராணுவத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், புலனாய்வு அமைப்பினுடைய தலைவர் தானாகவே ராஜினாமா செய்வதற்கான காரணமாக அமைந்தது என்னவென்றால், ஒரு தாக்குதலை தான் தடுக்க மறுத்துவிட்டேன் அல்லது தடுக்க தவறிவிட்டேன் என்ற காரணத்தை முன்வைத்திருக்கின்றார். என்னவென்றால், கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கான மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. முதலில் ஹமாஸ் தான் இஸ்ரேலுக்குள் புகுந்து சரமாரியான கைதுகள், தாக்குதல்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 1200 பேர் வரையில் கொன்று குவித்தது. இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களும் அதில் உள்ளடங்குகின்றார்கள். அதற்கு பதிலடியாக நாங்கள் ஹமாஸை தாக்குவோம், காசாவை அழிப்போம் என்று போர் சூளுரைத்த இஸ்ரேல் குழந்தைகள், பெண்கள் உட்பட 34,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்தது. இந்த தாக்குதல்கள் இப்பொழுது வரையும் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலை நான் ஏற்கனவே அறிந்திருக்க வேண்டும். புலனாய்வு மூலமாக நான் அந்த தகவலை பெற்றிருக்க வேண்டும். அந்த தாக்குதலை நான் தடுத்திருக்க வேண்டும், தடுத்திருக்க முடியும். தடுத்திருக்க நான் தவறிவிட்டேன். அந்த தாக்குதலுக்கு நான் காரணமாகிவிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நான் இந்த பணியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். அக்ரோன் கலிபா என்கின்ற இஸ்ரேல் இராணுவத்தின் புலனாய்வு தலைவர், பல இராணுவ தளபதிகளுடைய மூத்த தலைவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய ராஜினாமா இப்பொழுது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. பல முக்கிய தாக்குதல்கள், பல தளபதிகளை வழிநடத்தியமை, பல போர்களுக்கான வழிநடத்தல்கள் போன்ற பல சேவைகளை இராணுவத்திற்காக மேற்கொண்டவர் தான் அக்ரோன் கலிபா என்கின்ற இந்த புலனாய்வு தலைவர். எனவே இந்த தாக்குதலை தவறியதன் காரணமாக, தாக்குதலை நிறுத்த தவறியதன் காரணமாக தான் ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தான் தவறிவிட்டதாக கூறுகின்ற கலிபா, தான் ராஜினாமா செய்வதற்கு முன்னர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காசா மக்கள் மீதான போரை நிறுத்துவதற்கு முன் வந்திருக்கலாமா இல்லையா என்கின்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஹமாஸால் இஸ்ரேல் மீது. அதை தடுக்க தவறிவிட்டேன் என்றால் 7ஆம் தேதி மாலை அல்லது 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்குள் இவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. இவ்வளவு காலமும் இருந்துவிட்டு, மாதங்களும் இருந்துவிட்டு இப்பொழுது ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருப்பது எதற்காக? இந்த கேள்விகளும் எழுகிறது. எனவே ஒரு இராணுவ தளபதியினுடைய கடமைகள் என்ன, புலனாய்வு தலைவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை சரிவர பார்க்க வேண்டும். இதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஞாபகம் வருகிறது. எங்களுடைய உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்ற பொழுது அதை முன்னர் அறிந்திருக்கவில்லை அல்லது அறிந்திருந்தும் அதை தடுக்க தவறிவிட்டோம் என்ற கோணத்தில் எங்களுடைய பழைய முன்னாள் போலீஸ் மா அதிபர், இராணுவ தளபதிகள், புலனாய்வு அமைப்பினர்கள் பலர் கருத்துக்களை சொன்னார்கள். இது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்தும் இந்த தாக்குதலை நடத்த அவர்கள் துணை நின்றார்கள் என்பதை விட தாக்குதலை முறியடிக்க தவறிவிட்டார்கள். தாக்குதல் நடக்கும் என்று தெரிந்தும் அதை தடுக்க தவறிவிட்டார்கள் என்ற கருத்துக்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் மூலமான வழக்குகளும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இன்னும் சரியான முடிவுகள் வரவில்லை. யார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பாளிகள் என்று. எனவே ஒவ்வொரு நாட்டிலும் இது ஒரு பாரிய குறைபாடாக இருக்கின்றன. வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்ற எங்கள் முன்னோர்களுடைய வாக்குக்கு இணங்க எங்களுடைய காரியங்கள் இடம்பெற வேண்டும். எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இப்படி நடந்திருக்கலாம், அதை இப்படி செய்திருக்கலாம் என்று பேசுவதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் காசாவில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட 34,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் குடிப்பதற்கு நீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லாமல் எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், மக்கள் என கூடாரங்கள் கூட இல்லாமல், மழை வெயில் என்று இல்லாமல் நனைந்து கொண்டிருக்கின்றார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் என்பதுதான் மனித நேயம் உள்ளவர்களினுடைய ஒரு குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்பு உறவுகளை, வணக்கம்.